அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ். இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் நம்ம எந்த ஒரு இன்ட்ரோடக்ஷனும் கிடையாதுங்க. பெரிய சர்ப்ரைஸ். இன்றைக்கி வீடியோ பதிவு முழுவதும் நீங்கள் பல அதிரடி தகவல்களை பார்க்க போகிறீங்க. ரொம்ப ஷார்ட்டாக பார்க்க போகிறீங்க சண்டேன்றதுனால. வாங்க நண்பர்களே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கொஞ்சம் சர்ப்ரைஸாக வாங்க. இன்றைக்கி முன்னாடி சர்வசாதாரணமாக வந்துடாதீங்க. திடீர்னு ஒரு எதிர்பார்ப்போடு உள்ளே வாங்க. அப்போ தான் நம்ம திடீர்னு உள்ளே போக முடியும். வாங்க நண்பர்களே, திடீர் பதிவுக்கு போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க, மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். மகாபிரபு இங்கேயும் வந்துட்டீங்களா அப்படின்ற ஒரு டைலாக். நான் வந்து திருச்செந்தூர் போகும்போது ஒரு டைலாகை பார்த்து நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி சிரித்தேன். நண்பர் பேர் மறந்துட்டேன். நான் மகாபிரபு இங்கேயும் வந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி அந்த டைலாக் நாங்கள் இப்போ எங்கே மேட்ச் பண்ணுறேன் அப்படின்னா, ட்ரம்ப் அவர்கள்கிட்ட மேட்ச் பண்ணுறேன். நான் 2 நாளைக்கு முன்பே கம்போடியா, தாய்லாந்து பேச்சுவார்த்தைக்கு ஒத்துக்கிட்டாங்க, தாக்குதலில் நிறுத்திட்டாங்க. அப்போவே நான் உங்ககிட்ட என்ன சொல்லியிருந்தேன், நல்லா சரி போர் நிறுத்திட்டாங்க, இன்னும் 1 நாள் 2 நாள் கழித்து வந்துடுவார் தலைவர், லேட்ஸ் மேக் எ டீல், நான் தான் இந்த டீலை கொண்டு வந்தேன், அமெரிக்கா இல்லைனா ஏது இந்த உலகில் அமைதி, இதெல்லாம் ஏற்கனவே என்னுடைய டீல் இருக்கிறதா அப்படின்ற மாதிரி சொல்லுவார் நினச்சேன். பட் மகாபிரபு என்ன பண்ணிட்டாரு, 2 நாட்கள் கழித்து இப்போ தற்பொழுது ஒரு புதிய எக்ஸலத்தில் ஒரு பதிவு போட்டிருக்கிறார். நீங்களே பாருங்கள். இப்போ தான் கேள்விப்பட்டேன். நான் இப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறேன் உங்களுக்கு. தாய்லாந்து, கம்போடியா மிகப்பெரிய ஒரு அமைதியை கொண்டு வராங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மறுபடியும் நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ்கிறாங்க. ரீசெண்ட்லி அக்ரி டு ஒரிஜினல் ட்ரீட்டி, மறுபடியும் இருக்கக்கூடிய அந்த ஒரிஜினல் ட்ரீட்டிக்கு அவங்க சைன் பண்ணுறாங்க. நான் கங்க்ராச்சுலேஷன் பண்ணுறேன். ரொம்ப ஃபாஸ்ட் அண்ட் டிசிவாக ரொம்ப சீக்கிரமாக முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா வந்து எப்போவுமே ப்ரௌடாக இருக்குது இந்த கான்ஃப்ளிக்ட், இந்த வாரில், இந்த செட்டில்மெண்ட்டு. அதுவும் இல்லாமல் நான் ஏற்கனவே 8 யுத்தத்தை நிறுத்தியிருக்கிறேன். யுனைடெட் ஸ்டேட் அப்படின்னாவே வந்து எல்லா தேசத்தையும் இணைக்கிறது தான். அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த பூ உலகில் அமைதி மலர்கிறது என்றால் அது அமெரிக்கா இல்லாமல் அது அமைதி மலர்கிறாது. அதனால் நான் இந்த அமைதிக்கு சொந்தக்காரர் அப்படின்ட்டாங்க. அதனால் மகாபிரபு நீங்கள் அமைதி ஏற்படுத்தாத இடம் உண்டோ அப்படின்னு நினச்சேன் நான். ஆக்சுவலாக சம்பவம் என்ன அப்படின்னா, சீனா தலையிடுறாங்க, ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, போர் நிறுத்துகிறாங்க. அமைதி ஒப்பந்தம் எங்கே தெரியுமா சைன் பண்ணாங்க, சீனாவில் போய் சைன் பண்ணுறாங்க. பெய்ஜிங்கில் பக்கம் வந்து 2 நாட்டு தலைவர்களையும் வர வைத்து வாப்பான்னு சொல்லிட்டு சைன் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கான வீடியோ பதிவுகளுமே இருக்குது. ஸோ இவங்க எல்லாமே யாருடைய மேற்பார்வையில் மறுபடியும் அமைதியை வந்து ஒத்துக்கிறாங்க, சீனாவுடைய மேற்பார்வையில் அமைதியை ஒத்துக்கிறாங்க. ஆனால் அமெரிக்கா என்ன சொல்கிறாங்க, லேட்ஸ் மேக் எ டீல், நான் தான் கொண்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் தரப்பில் சொல்கிறாரு. சரி, அப்புறம் தான் நினச்சிக்கிட்டேன் நான். காலையில் அமெரிக்காவுடைய செனட்டர் ஒருத்தர் புலம்புனார், மைக்ரேஷன்ஸ்லாம் வந்து ஒட்டுமொத்தமாக எங்கள் கிறிஸ்டியனுடைய கலாச்சாரம் எல்லாத்தையும் வந்து சிதைச்சிட்டாங்க. நிறைய இடத்துல எங்களோட செலிப்ரேஷனை கொண்டாட முடியல. ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய நாடுகள்லாம் ஒட்டுமொத்தமாக முடிச்சிட்டாங்க. அது குறிப்பாக இஸ்லாமிக் நாடுகள்லேருந்து வரக்கூடிய அந்த அகதிகள் வந்து முழுமையாக அவங்க கல்ச்சருக்கு உட்படுத்திட்டாங்கன்னு பயங்கரமாக ஃபாக்ஸ் நியூஸ் சேனலில் பயங்கரமாக போட்டிருந்தாங்க. அப்புறம் எனக்கு இன்னொரு யோசனை வந்தது, அதை நான் உங்ககிட்ட ரிமைண்டர் பண்ண விரும்புகிறேன். நான் 2006 லிபியாவில் போயிட்டு இறுதி கட்டம், முமார் கடாபி அவர்களோட இறுதி கட்டத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நல்லா வாழ்ந்துட்டுருக்கிற இந்த ஆப்பிரிக்கா நாடுகளில் அமெரிக்காவுடைய ஏகாதிபத்தியமும் ஐரோப்பாவுடைய கைக்குலிகளும் வந்து எங்கள் நாட்டை சீர்குலைச்சி இந்த நாட்டை ஒன்றுமே இல்லாமல் பண்ணுற உங்களுக்கு இன்னும் 20 வருஷத்துக்கு அப்புறம் எங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் ஒட்டுமொத்தமாக அங்கே உங்கள் நாட்டை ஆக்கிரமிப்பாங்க. அன்னைக்கு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா ஏகாதிபத்தியத்தினுடைய ஆதிக்கம் இங்கே இருக்கக்கூடிய நாடுகள் வீழ்த்தப்பட்டால் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வாழ வழி இல்லை. இவங்க நேராக அங்கே தான் போவாங்க. நீங்கள் எந்த நாடு வீழ்ச்சியோன்னு வச்சுக்கணும், மறுபடியும் எங்கள் கல்ச்சர், எங்களுடைய கலாச்சாரம் முழுமையாக ஆக்கிரமிக்கப்பட்டு உங்கள் நாடு வீழ்த்தப்படும், அது நடந்தே தீரும் அப்படின்னு அன்றைக்கே தீர்க்கதரிசி மாதிரி சொல்லிட்டு போயிட்டார். அந்த தீர்க்கதரிசினுடைய வசனத்தை நான் ரியலைஸ் பண்ணுறேன். எப்போ இவங்க ஐரோப்பா நாடுகள், நிறைய நாடுகள் அதாவது நியூ இயர் செலிப்ரேஷனில் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணாங்களோ அன்றைக்கே நான் ரைட்டுன்னு முடிவு பண்ணுறேன். நான் குறிப்பாக இன்றைக்கி பாருங்கள், ஃப்ரான்ஸில் அந்த ஈஃபில் டவர் இருக்குல்ல, அங்கே எல்லாமே ஒரு சிவப்பு கலர் பட்டாசு மாதிரி வெடித்து புகையை கிளப்பி ஒரு 40 பேர்த்துக்கு மேலே இன்றைக்கி கைது பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் இனிமேல் அந்த பதற்ற சூழ்நிலை இருக்க தான் செய்கிறது. இதெல்லாமே அவங்க ரியலைஸ் பண்ணணும். ஏன்னா அந்த நாடுகள்லாம் நீங்கள் போர் தொடுத்து நல்லது பண்ணுறன்ற பேரில் லிபியானுடைய வாழ்க்கை
இனி பொன்னான வாழ்க்கையாக இருக்கும் என்று அவர் பெரிய அளவுக்கு அணு ஆயுதம் வைத்திருந்தாருன்னு சொல்லி எங்கே இருக்கிற அணு ஆயுதத்தை பிடிச்சிட்டு போனீங்க? அவர்கிட்ட தங்கத்தை தான் நீங்கள் திருடிட்டு போனீங்க. திருடிட்டு போனதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்கிற பரிசு இன்னும் இருக்கிறது. இன்னும் அடுத்த ஒரு 2-3 வருடங்களில் ஐரோப்பாவுடைய வீழ்ச்சி கண்ணுக்கு முன் தெரிகிறது. எல்லாமே இங்கே இருக்கக்கூடிய அகதிகளால் உங்கள் நாடு வீழ்ச்சியுறும். அது வீழ்ச்சி விழுந்தே தீரும் என்று அன்றைய கடாபி அவர்கள் கூறிய வசனம் இந்த வருடத்தின் இறுதியில் நம்ம நினைத்து பார்க்க வேண்டிய ஒரு வசனமாக இருக்கிறது. ஏன்னா வழக்கமாக இந்த வருடத்தினுடைய இறுதியில் இந்த தீர்க்கதரிசிகள் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாஸ்ட்ரோடாமஸ், அப்புறம் இன்னும் ஒரு சில கணிப்புகள்லாம் சொல்லுவாங்க. அது பாபா வாங்கி இவங்களுடைய கணிப்புகள்லாம் சொல்லுவாங்க. வழக்கமாக அவங்களோட கணிப்புகள் என்னவா இருக்கும் அப்படின்னா, அது நீங்கள் கூட அந்த தீர்க்கதரிசியாக கூட மாறிடலாம். வரும் காலங்களில் போர், யுத்தகலம், அணுகுண்டுகள் வீசப்படும். ஏலியன்களுக்கும் மனிதர்களுக்கும் தொடர்பு ஏற்படும். ஏதாவது ஒரு பகுதியில் கடல் நீர் உயர்த்தப்பட்டு அந்த ஏரியாக்கள் முழுமையாக மூழ்கடிக்கப்படும். ஏதாவது ஒரு பகுதியில் அழிவுகள் மிக கடுமையாக இருக்கும். புதிய வகையான நோய்கள் உருவாகும். இந்த புதிய வகையான நோய்களில் மனித இனம் பாதிக்கு மேலே அழிந்துவிடும். இந்த மாதிரியான டயலாக் இது கேட்டு நம்மளுக்கு சலிச்சு போச்சு. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி ஒரு ப்ரிடிக்ஷனாக சொல்லாமல் ஏற்கனவே கடாபி என்ற ஒரு நபர் சொன்னார் பார்த்தியா, அதுவே தான் நான் ஒரு ஃப்யூச்சர் ப்ரிடிக்ஷனாக நான் இன்னும் நம்புகிறேன். ஏன்னா இப்போ ஐரோப்பா நாடுகள் சரி, நிறைய நாடுகள் அகதிகளால், அந்த அகதிகள் கொடுக்குற தொந்தரவுகளால் பெரிய அளவுக்கு தடுமாறி கொண்டிருக்கிறது. பெரிய அளவுக்கு சூழ்நிலை மாறிவிட்டது. முன்பு இருந்த அந்த சூழ்நிலை இருக்கிறதா? யூகேவை எடுத்துக்கோங்க. முழுக்க யூகே கிட்டத்தட்ட பாகிஸ்தானுடைய முக்கால்வாசி நாடாகிடுச்சு. இதுக்கப்புறம் யூகே மீண்டும் எழுமா அப்படின்னா இன்னொரு இடத்துல பார்த்துக்கலாம் நம்ம. அப்புறம் மற்ற நாடுகள், ஐரோப்பா மீது எல்லா நாடுகளையும் பார்த்திங்கன்னா, ஆஸ்திரேலியா, மேக்சிமம் நாடுகள் கடாபி சொன்ன அந்த தீர்க்க தரிசனம் நடக்கிறதா? இனி நமக்கு யார் இவங்க பாபா வாங்கவோ இல்லை இன்னொரு அம்மா ஒருத்தர் பாபா வாங்கிய நாஸ்ட்ராடாமஸோ கிடையாது, இதுதான் அப்படின்னு நினச்சேன் நான். இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்கிறேன். அதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக எப்படி தென்படுதுன்னா, ஐரோப்பானுடைய தலைவர் உர்சுலா வான் டெர் லியான் அவர்கள் இன்றைக்கி காலையில் ஒரு ஃப்ரெஷ்ஷான அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 500 மில்லியன் குழந்தைகள் இருக்காங்களாம். அவங்களுக்கு 500 மில்லியன் வேக்சினேட்டட், அதாவது தடுப்பூசியை அங்கே இருக்கக்கூடிய ஐரோப்பாவுடைய குழந்தைகளுக்கு 2030க்குள்ளார பில்கேட்ஸுடன் இணைந்து தடுப்பூசிகள் பெரிய அளவுக்கு போட போகிறோம், கேன்சருக்கோ மற்றதுக்கோ அப்படின்னா சொன்னாங்க. அம்மா தெய்வமே, ஏற்கனவே நீங்கள் இந்த கொரோனாவுக்கான தடுப்பூசி போடுறேன்னு சொல்லிவிட்டு, அந்த கொரோனா தடுப்பூசி ஃபார் எக்ஸாம்பிள் அது நார்மல் ரேட்டு ₹1 தான். அவங்க வீட்டுக்காரருடைய கணக்கில், அதாவது அவங்க வீட்டுக்காரர் இந்த ஃபார்மசியெல்லாம் பெருசாக இம்போர்ட் பண்ணுறவர், அவர் கணக்கில் என்ன பண்ணிட்டாரு, இந்த ₹1 தடுப்பூசியை ₹6 வாங்கி, சரி எவ்வளோக்கு தான் போட்டிங்கன்னா பாதி பேர்த்துக்கு கூட போடல, மீதி பாதி எக்ஸ்பைரி ஆகி வேஸ்ட்டாக போயிடுச்சு. ஆனால் இவங்க அக்கௌண்ட்டில் வச்சுட்டாங்க. அந்த வழக்கே இப்போ பெருசாக இருக்குது. யார்? உர்சுலா வான் டெர் லியானுக்கு மேலே. இப்போ இந்த அம்மா அடுத்த ஒரு இதுக்கு போயிட்டாங்க. இப்போ 2030க்குள்ளார ஐரோப்பாவில் கூட குழந்தைகளுக்கு பில்கேட்ஸுடன் இணைந்து நான் பெரிய அளவுக்கு தடுப்பூசி போடுறேன்னாங்க. ரைட்டு, ரொம்ப சிறப்பாக பண்ணுற, நல்லதாக இருக்கும். நீ ஐரோப்பாவுடைய எதிர்காலம் நல்லா தான் இருக்கும்னு நினச்சேன் நான். சரி, இப்போ நம்ம இஸ்ரேலினுடைய முக்கியமான ஆயுதங்கள் பார்க்க போகிறதுக்கு முன்பு, இஸ்ரேல் தான் வழக்கமாக எல்லா நாட்டிலையும் ஹேக் பண்ணுறாங்க, மொபைலில் உளவு பார்க்குறாங்க, எங்கே போனாலும் தாக்கல் நடத்திடுறாங்க, உட்காந்த இடத்துல வேலை பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கே டஃப்பு கொடுத்துட்டாங்க ஈரான். இன்றைக்கி ஈரானுடைய ஹேக்கர்ஸ், ஹேண்டலா அப்படின்ற ஒரு குரூப்ஸ், இந்த ஹேண்டலான்ற குரூப்ஸ் என்ன பண்ணுறாங்க, டசாசி அப்படின்றவர் தான் நெதன்யாகு அவர்களோட சீஃப் ஆஃப் ஸ்டாஃப், அவரோட ரொம்ப சீஃப் ஆஃப் ஸ்டாஃபாக இருந்தவர், அவரோட ஃபோனை ஹேக் பண்ணிட்டாங்க. ஹேக் பண்ணி நான் நெதன்யாகு என்னென்ன இன்னும் சர்க்கிளில் கரப்ஷன் பண்ணியிருக்கிறாரு, மீது என்னென்ன சம்பவம் செய்திருக்கிறாரு அத்தனையும் ஒரே ஒரு இன்ச்சு விடாமல் கம்ப்ளீட்டாக நான் வெளியிட போகிறேன்னு சொல்லிவிட்டு ஒரே ஒரு சிம்பிள் ஒரு லிஸ்ட் ஒன்று வெளியிடறேன்னு சொல்லி இன்றைக்கி டிக்டாக்ல வெளியிட்டிருக்காங்க. அதாவது ரஷ்யானுடைய அம்பாசிடர் ஒருத்தர், இஸ்ரேலுடைய அம்பாசிடராக சொன்னார்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, ரஷ்யாவும் இஸ்ரேலும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு தான், எல்லாம் பேசி நம்ம பசங்க எங்கே போயிட போகிறாங்க, பேசிக்கலாம் விடுங்க அப்படின்னு அது ஒரு ப்ரைவேட் வீடியோ அது இவர் எடுத்திருக்கிறாரு. அந்த ஒரு வீடியோ இன்றைக்கி வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது ரஷ்யாவும் இஸ்ரேலும்
பெரிய அளவுக்குலாம் எதிரிகள் இல்லை, 2 பேரும் மறைமுகமாக பேசி வைக்கப்பட்ட நண்பர்கள் அப்படின்ற மாதிரி இந்த ஹேக்கர்ஸ் இன்னைக்கு வெளியிட்டிருக்கிறாங்க. இது வந்து சும்மா ஒரு சாம்பிள் தான், இன்னும் நாங்கள் பெருசாக வெளியிட போகிறோம்னு சொல்லிட்டு இது இனி பெரிய ஷாக்கிங் ஆக போகிறீங்க. நெதன்யாகு அவர்கள் இன்னர் சர்க்கிள் எங்கெங்கே லஞ்சம் வாங்கினான்றதை கம்ப்ளீட்டாக வெளியிட போகிறேன்றாங்க. நான் நினச்சேன் சரி என்னப்பா இஸ்ரேலுக்கே ஈரான் பெரிய டஃப்பு கொடுத்துருக்காங்களே அப்படின்னு நினச்சிடறாரு. பட் அவர் என் ஃபோனை ஹேக்லாம் பண்ணலன்றாரு. அதற்கு தான் இந்த வீடியோ ஒரு சாம்பிள் வெளியிட்டேன், இன்னும் நாளைக்கு உங்களுக்கு இருக்குன்றாரு, பார்க்கலாம் என்ன வெளியிடுறாங்கன்ட்டு. அது எல்லாமே இன்றைக்கி ஈரான் என்ன பண்ணாங்க, ரஷ்யாவுடன் இணைந்து 3 சேட்டலைட்டை வந்து ஏவி இருக்காங்க. ஒன்று வந்து டோலோ 3, ஜாஃபர் 2, கொசார் 1.5. இது எல்லாமே மிகப்பெரிய அளவுக்கு இனி சேட்டலைட் கம்யூனிகேஷன் வந்து பெரிய அளவுக்கு வளர்த்த போகிறேன்னு சொன்னாங்க. இது பெரிய ஒரு தாக்குதலுக்கோ மற்ற எல்லாத்துக்குமே உதவியாக இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ மற்ற நாடுகளுக்கெல்லாம் சேட்டலைட் வந்து பெருசாக இல்லை, இப்போ லெபனான்லேயோ மற்ற நாடுகள்லையோ. பட் ஈரான் வந்து ஏவுவது என்பது யுத்த காலத்திற்கும் மிகப்பெரிய அளவுக்கு உறுதுணையாக இருக்குன்ற மாதிரி நம்புகிறாங்க. பட் ஆனால் இஸ்ரேல் என்னென்னா இன்றைக்கி மிகப்பெரிய அனௌன்ஸ்மெண்ட், இந்த வீடியோ பதிவு பாருங்கள். லேசர் ஏர் டிஃபென்ஸ் வந்து முதல் முறையாக ரஃபேல் நிறுவனத்துடன் இணைந்து இஸ்ரேலினுடைய இராணுவத்துக்கு அர்ப்பணிக்கிறாங்க என்று செயல்பாட்டுக்கு வந்துடுச்சு. ஸோ இந்த லேசர்னுடைய வான் தடுப்பு சாதனம் சொல்ல முடியும். ஸோ இதற்கு முன்பு ஏதாவது ஒரு ட்ரோன் வந்தது அப்படின்னா அதை இடைமறித்து தாக்கல் நடத்துறதுக்கு செலவு அதிகம். நார்மலாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம், ஒரு 10,000 ரூபாய் ட்ரோன் வருது அப்படின்னா அந்த ட்ரோனை இடைமறித்து தாக்கல் நடத்துறதுக்கு நம்ம 1 லட்ச ரூபாய் பக்கம் செலவு பண்ண வேண்டியது இருக்குது. இதுதான் எல்லா நாடுகளில் இருக்கக்கூடிய டிஃபிகல்ட்டிஸ். அது ரஷ்யா உக்ரைன் வாராக இருக்கட்டும் அல்லது எந்த யுத்தத்திலையும் சரி. இப்போ இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்கன்னா முதல் முறையாக இந்த அதாவது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், லேசர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. காஸ்ட்டு வந்து 0.1 பைசா தான்றாங்க ஒரு ட்ரோனை சுட்டு வீழ்த்துறதுக்கு. 150 மீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய அத்தனை ட்ரோனுமே ஒன்று கூட விடாமல் கம்ப்ளீட்டாக நாங்கள் சக்ஸஸ் பண்ணியிருக்கிறோன்றாங்க. வெரி வெரி லோ காஸ்ட்டு, ஒன்று கூட மிஸ் ஆகாதுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இஸ்ரேல் அப்படின்னாவே வந்து ஒரு ஐரன் டோம் எல்லாத்துக்கும் வந்து நினைவுக்கு வரக்கூடிய ஒரு நிகழ்வு. பெரிய அளவுக்கு வான் தடுப்பு சாதனங்கள் சக்ஸஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான ஐரன் டோம் தான் உக்ரைனுக்கு வேணும்னு சொல்லியிருந்தாங்கன்னு கூடுதல் சிறப்பு. ஆனால் இஸ்ரேல் கொடுக்கல. இப்போ அடுத்தது என்னென்னா அந்த ஐரன் டோமே வந்து லேசர் பீம் மூலிமா கொண்டு வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறாங்க. அப்போ இனி யுத்தத்துக்கான செலவுகள் வந்து குறைக்கப்படும் அப்படின்றது இன்னொன்று சொல்லியிருக்காங்கன்றது கூடுதல் விஷயம். இப்போ இஸ்ரேல் அப்படின்னும் போது காசாவுடைய விவகாரத்தை பார்க்கலாம். குறிப்பாக கான்யூனிஸ் பகுதியில் மக்கள் வந்து டெம்பரரியாக டென்ட்டில் தங்க வச்சுருக்காங்க இல்லையா. இந்த டென்ட்டில் தங்க வைத்திருந்த சூழ்நிலைகள், வின்டர் சீசன், கடுமையான மழை, குளிர் கூட இல்லை, குளிர் வந்து -10 டிகிரி செல்சியஸ் தான். ஆனால் மழை வந்து ரொம்ப கடுமையான மழையாக இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய பதிவுகள்லாம் பார்க்க முடியுது. நிறைய குடிசைகள் வந்து சேதாரமாக இருக்கிறது. இனி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அடுத்த நிலைக்கு மாற்ற போகிறாங்களா என்னன்னு தெரியல. இன்னும் ஐநா என்ன கருத்து சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. சோமாலியானுடைய பிரசிடெண்ட் ஹசன் ஷேக் முகமது அவர்கள் பாராளுமன்றத்தில் இஸ்ரேலுக்கு தனது கடுமையான கண்டனங்களையும் எச்சரிக்கையும் விட்டுருக்காங்க. யாருக்கிட்ட வந்து எங்கே மோதுறீங்கன்னு கொஞ்சம் பார்த்து சூதானமாக இருந்துக்கோங்க. நீங்கள் பாட்டு வந்து சோமாலியா லேண்டுக்குள்ளார வந்து இராணுவ பேஸ் அமைக்கிறேன், அந்த பேஸ் அமைக்கிறேன், இந்த பேஸ் அமைக்கிறேன்னு சொல்கிறீங்களே, முடிஞ்சிடுமா உங்களால்? நாங்கள் தான் விட்டுடுவோமா? அது நடக்கவே நடக்காது. இனி நாங்கள் எங்களுடைய வேலைகளை நீங்கள் பார்க்க போகிறீங்க, இது உங்களுக்கு இறுதியான எச்சரிக்கை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ரைட்டு. அப்போ இஸ்ரேலினுடைய அடுத்த ஒரு புதிய எதிரியாக வந்திருக்கிறது சோமாலியா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நம்ம சோமாலியா லேண்டில் கண்டிப்பாக இஸ்ரேல் இராணுவ பேஸ் அமைப்பதற்கான எல்லா வித முயற்சிகளும் அமெரிக்காவும் ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதனால தான் இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க, இந்த பக்கம் ஹவுதிகளுடைய லீடர் அப்துல் மாலிக் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இஸ்ரேல் நீங்கள் தயாராக இருங்க, நாங்கள் உங்கள் நாட்களை எண்ணிக்கோங்க, நாங்கள் தயாராகிட்டோம், கொஞ்சம் மீண்டு வந்துட்டோம், இனி எங்களோட ஆட்டத்தை வந்து பார்க்க போகிறீங்கன்றாங்க. ஏன்னா சோமாலியா லேண்டு வரதுக்கு முன்பே இவங்க தடுத்தால் தான் ஹவுதிகள், தடுக்கலைன்னா அவங்களோட சூழ்நிலை இன்னும் மோசமாயிடும் இல்லையா. அதனால் இனி இஸ்ரேல் தயாராக இருங்கன்றாங்க. ரைட்டு, ஆரம்பிச்சிட்டிங்களாப்பா, கொஞ்சம் அந்த நியூ இயர் வரைக்கும் கொஞ்சம் கேப் கொடுங்கப்பா, நானும் இன்னும் கொஞ்சம் ஒரு சில சொச்சமான வேலைகள்லாம் இருக்குது, குழந்தைங்களை கூட்டிகிட்டு அப்படின்னு போயிட்டு வந்துடுறேன், 1ஆம் தேதிக்கு மேலே இதனால் வச்சுக்கோங்க, அவதிகளே இப்போயே கொஞ்சம் இன்னும் ஒரு 3 நாள் கேப் கொடுங்க, கொஞ்சம் லீவு மக்கள் என்ஜாய் பண்ணிட்டோம், நியூ இயர் கொஞ்சம் இருக்கட்டும். ஏன்னா அவதிக்குள்ள லீடருக்கு தான் ரெக்வஸ்ட் வைக்கிறேன். காலையில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாரு, இஸ்ரேல் தயாராக இருங்கன்னாங்க, கொஞ்சம் நியூ இயர் கொஞ்சம் கேப் போட்டாங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறேன் நான். அப்புறம் அங்கே சிரியாவுக்குள்ளார திடீர்னு அல் ஜுலானி அரசாங்கத்துக்கு எதிராக அளவைட்டீஸ் மக்கள் மட்டும் இல்லை, அங்கே ட்ரூஸ் மக்கள்,
கிறிஸ்டியன்ஸ், அப்புறம் குர்தீஸ் இவங்கெல்லாம் இணைந்து பெரிய ஒரு போராட்டம், ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு போராட்டம். அந்த போராட்டம் ஒரு கட்டத்தில் வன்முறை களமாக மாறியது. ஏற்கனவே அலவைட்டீஸ் மக்கள் பெரிய போராட்டம் நடத்தி அங்கே சிரியானுடைய இராணுவம் உள்ள அனுப்பி பெரிய ஒரு இனப்படுகொலை மாதிரி நிகழ்த்தினாங்க, 1000க்கு மேலே. அதை அவங்க ஆர்வக்கோளாறு ஆறுமுகம் பாய்ஸ் அவங்களாம் யார், இந்த அல்ஜுலானி அரசாங்கம் இருக்காங்களே சிரியாவில், இந்த சும்மாவில் ஓரமாக உட்காந்துட்டு கன்று தூக்கிட்டு சுற்றிட்டு வராங்கல்ல, அதை பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும். இந்த ஆர்வக்கோளாறு ஆறுமுகங்களை என்ன பண்ணுறாங்க, மிக கொடூரமான நிகழ்வுகளாக செஞ்சுட்டு அது வீடியோவை எடுத்து போகிறது உலக அரங்கில் பிரதிபலிக்குது. ஜுலானி அரசாங்கம் என்னதான் நான் எல்லாமே சொன்னாலுமே அவருக்குள்ளே இருக்கக்கூடிய ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதம் வெளியே தெரியுதுன்னு எதிர்ப்புகள் தெரிவித்தாங்க. இந்த முகத்துக்காக நீங்கள் பொருளாதார நீக்கிறீங்கன்ற ஒரு கண்டன குரல்களும் எழுந்தது. பட் மறுபடியும் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவு நீங்கள் பார்க்குறது எல்லாமே சிரியாவுக்குள்ளே நடந்த நிகழ்வுகள் தான். அடுத்து உங்களுக்கு ஒரு வீடியோ பதிவு என்னென்னா, இப்போ கியூ தலைநகரில் ஆல்மோஸ்ட் 5 லட்சம் மக்கள், எவ்வளோ 5 லட்சத்துக்கு மேலே மக்கள் வித்தவுட் எலக்ட்ரிசிட்டி. ஏன்னா இந்த வின்டர் சீசனில் நம்மள மாதிரி குளிர் கிடையாது. நம்ம 10 டிகிரி செல்சியஸ் 9 டிகிரிக்கு கொஞ்சம் தடுமாறுறவங்க. ஆனால் அங்கே அவங்களாம் அப்படி இல்லை, -10 டிகிரி -15 வரைக்குமே வரும் கிட்டத்தட்ட. அப்படியே ரஷ்யா போக போக -40 வரைக்கும் -50 உள்ளே போக போக வரும். பட் இப்போதைக்கு உக்ரைனில் அதிகபட்சம் -3-4 இருக்கும். அப்படின்னும் போது அவங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் வார்ம் தேவை. ஆனால் அது வார்ம் இல்லாதனால பெரிய ஒரு சூழ்நிலை. அதனால் எலக்ட்ரிசிட்டி பவர் கொஞ்சம் இல்லாதனால ரொம்ப டேஞ்சராக இருக்காங்க. ஒரு கூடுதல் தகவல். ஏன் நான் உக்ரைனுடைய இந்த தகவல் சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி ஜெலன்ஸ்கி போயிட்டு தரையிறங்கிட்டார், மியாமியில் போயிட்டு இறங்கிட்டார். பேச்சுவார்த்தை நடத்த இன்னும் ஸ்டார்ட் பண்ணி நான் சொல்லியிருப்பேன். அதுக்கு முன்பே தரையிறங்கிறதுக்கு முன்பே தேங்க்யூ மும்மூர்த்திகளே, நன்றி. இந்த மும்மூர்த்திகள்கிட்ட பேசினதில் பெரிய அளவுக்கு எனக்கு நம்பிக்கை அளித்திருக்கிறாங்க. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த பேச்சுவார்த்தைக்கு நான் போகிறேன். இந்த பேச்சுவார்த்தையில் எங்களுக்கு பிரதானமான 3 கொள்கைகளை நான் பார்க்குறேன். நான் முதல் கொள்கை எங்களோட எக்கானமியை ரெக்கவரி பண்ணுறது. 2வது கொள்கை ஒரு டைம்லைன் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறது. 3வது எங்களுக்கான செக்யூரிட்டி கேரண்டி அமெரிக்கா கிட்டேருந்து கேட்டு வாங்குறது. இதில் நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கோம். அப்புறம் ஃப்ரோசன் ரஷ்யன் அசட் எங்களுக்கு எனஃப் போதிய அளவுக்கு பத்தாது. அதாவது திருடப்பட்ட ரஷ்யாவோட சொத்துக்கள் பத்தலை, அதுக்கும் மேலே எங்களுக்கு வாங்கி கொடுங்கோ அப்படின்னு கேட்குறாரு. இதற்கான அக்கௌண்டபிலிட்டி யார் என்னன்னு கேட்டுறாதீங்க, அது கொஞ்சம் டேஞ்சர் தான் என்பது கூடுதல் தகவல். சரி, அடுத்தது இன்னும் ஒரே ஒரு செய்தி. இன்றைக்கி ரஷ்யா என்ன சொல்லிட்டாங்கன்னா, சீனாவும் தைவானும் ஒருங்கிணைக்கப்பட்ட பகுதி தான். அதனால் சீனா தைவான் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை எல்லாத்துக்கும் நாங்கள் முழு முதல் உதவி செய்கிறோம் அப்படின்ற ஒரு உத்தரவுமே கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம பங்களாதேஷ் கிட்ட போயிடலாம். ஏன்னா பங்களாதேஷ் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு அருமையான நிகழ்வு, அமெரிக்காவை சாந்தப்படுத்தியிருக்கிறார்கள். பங்களாதேஷில் இருக்கக்கூடிய அமெரிக்காவோட எம்பசி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இன்றைக்கி டாக்காவிலேருந்து சைன் பண்ணிட்டாங்களாம். அமெரிக்காவிலிருந்து கான் இறக்குமதி பண்ணுவதற்காக சைன் பண்ணிட்டாங்க. அதனால் இனி அந்த மக்களுக்கு நியூட்ரிஷன் குவாலிட்டி உள்ள அங்கே இருக்கக்கூடிய கான் கிடைக்குமா. இந்த கான் நிறைய ப்ராடக்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. அங்கே இருக்கக்கூடிய வாழ்வாதார மக்களையே உயர்த்த போகுது. மீட்டுக்கு, டைரி, எக் எல்லாத்துக்கும் ஒரு ரிலையபிள் சப்ளையாக இருக்க போதுன்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டு, உங்கள் வியாபாரத்தை ஆரம்பிச்சிட்டிங்க. இவங்களும் ரைட்டு, பெரிய அண்ணன் சமாதானப்படுத்துறதுக்கு ஒரு நல்ல வழின்றாங்க. இன்றைக்கி அந்த விசாரணை, அதாவது இந்த இறந்து போனார் இல்லையா ஓஸ்மான் ஷெரீஃப் அவர்கள், ஷெரீஃப் ஹேடி இறந்து போனார் இல்லையா, அவருடைய இறப்புக்கான இறுதி விசாரணையில் பங்களாதேஷனுடைய போலீஸினுடைய சீஃப் என்ன சொல்லிட்டாருன்னா, 2 தேடப்படும் குற்றவாளிகள், ஒன்று ஃபைசல் கரீம் மசூத், இன்னொன்று அலீம்கர் ஷேக். இந்த 2 நபர்கள் நம்பத்தகுந்த சோர்ஸின் அடிப்படையில் மேகாலயாவுடைய எல்லை பகுதியில் டவுரான்ற டவுனில் ரீச் ஆகி உள்ளே போயிட்டாங்க. இந்த உள்ளே போனவங்களில் அங்கே இந்தியானுடைய போலீஸ், அதாவது மேகாலயுடைய காவல்துறை அவங்கள அரெஸ்ட் பண்ணி அங்கே அவங்கள சேஃபாக வைத்திருக்காங்க, யாருக்கும் தெரியாத மாதிரி அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறாங்க. அப்போ பங்களாதேஷ் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த 2 குற்றவாளிகளை இந்தியாவுடைய தான் அனுப்பி வேலை செஞ்சு உள்ள கூட்டம் சேஃபாக உட்கார வைத்திருக்காங்கன்றாங்க. அப்போ மேகாலயானுடைய காவல்துறை என்ன சொல்லிட்டாங்கன்னா, டிஐஜி அவர்கள் இது முழுக்க தவறான அடிப்படை ஆதாரமற்ற குற்றச்சாட்டு. இந்த அடிப்படை ஆதாரமற்ற குற்றச்சாட்டை நாங்கள் முழுவதுமாக மறுக்கிறோம். தான் தோன்றித்தனமாக தனது கருத்துக்களை வெளியிடக்கூடாது என்று பங்களாதேஷை பார்த்து கடுமையான கண்டனம் தெரிவித்திருக்கிறது. ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்கிறதா? எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் எப்படி நீங்கள் இந்தியாவில் தஞ்சமடைந்திருக்கிறார்கள், இந்தியா அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறது என்று நீங்கள் கோரலாம்னு எதிர்ப்பும் தெரிவித்திருக்கிறார்கள். கடைசியில் அங்கே சுற்றி எங்கே சுற்றி
காவல்துறை. அது நம்ப தகுந்த சோர்ஸாம். சரி, அந்த நம்ப தகுந்த சோர்ஸுக்கு ஏதாவது ஆதாரங்கள் கொடுப்பா கோட்டசாமிங்களே அப்படின்னா ஒரு ஆதாரத்தையும் கொடுக்கல. வேணா 2 பேர்த்த கைது பண்ணோம். ஆனால் அவங்க சந்தேகத்துக்கிடமாக ஒரு பர்டிகுலர் பகுதியில் பிச்சை எடுத்துகிட்டு இருந்தாங்க. கடைசியில் யாருன்னு பிடிச்சி கேட்டால் அவங்க இன்னும் ஒருத்தர் ஷாஜித், இன்னொன்று ஷாக்கூத் அலின்னு சொல்லிட்டு காஷ்மீர்ன்ற பாருங்கள் 2 காஷ்மீர் மேன் பிடிச்சிருக்காங்கன்ற மாதிரி உத்தரப்பிரதேஷ் தான். திடீர்னு இன்றைக்கி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அவங்க 2 பேரும் சஸ்பிகேஷன் ஆக்டிவிட்டியில் இருந்தாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுவுமே நீ முழுமையாக விசாரணை வந்தால் தான் தெரியும். பொறுத்து இருந்து பார்க்கலாம். இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள். ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் ஆர்கே சேனல், சோமு சேனல். நன்றி, வணக்கம்.